அடுத்த பாடல் 1786. உணர்வு உடையார்களுக்கு உலகமும் தோன்றும் அப்படின்னு சொல்றார். ஸோ உணர்வு உடையார்களுக்கு எது உணர்வு இந்த இடத்துல அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்மம் சொல்லியிருக்கோம். இந்த தர்மத்தை உணர வேண்டும். எது உணர வேண்டும்? மனம் மட்டும் உணர்ந்தால் பத்தாது, உடலும் சேர்ந்து உணர வேண்டும். ஏன்னா அந்த உடம்புல கூட பார்த்தீங்கன்னா நிறைய மசில் மெமரி இருக்கு. நம்மையும் நமக்கும் தெரியாமல் பல காரியங்களை நாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான். கார்ல போறோம்னா கார் ஓட்டணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஆனா காலுக்கோ கையுக்கோ நம்ம எந்த விதமான கட்டளைகளையுமே கொடுப்பதில்லை. கீர் போடு கையே, காலை பிரேக்கை மீதி காலுலாம் நம்ம சொல்றதே கிடையாது. தானா நடந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல உடம்புக்கான செயல்கள் சொல்லி. இது போல காலையிலிருந்து இரவு வரைக்கும் நிறைய செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அலுவலகம் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் தானா எந்திரிக்குது உடம்பு இல்லையா? தானா நடக்க ஆரம்பிக்கிறோம். தானா வழிபடுறது. நம்ம காலுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்டளையிட்டு இருக்கோமா? காலையை நீ வலது காலை தூக்கி வை, நீ இடது காலை தூக்கி வை, வேகமா போ, ஏதாவது சொல்றோமா? ஒண்ணுமே இல்லை. போகணும்னு நினைக்கிறோம், தானா உடம்பு இந்த இடத்துல செயல்படுது. அப்ப உணர்வு என்ற ஒன்று இருக்கின்றது. மசில் மெமரின்னு ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல இல்லைங்களா? அதான் இந்த இடத்துல உணர்வு. அப்ப இந்த சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை நம்ம மனசால மட்டும் கடைபிடிக்கிறது இல்ல, உடம்பாலும் சேர்ந்து கடைபிடிப்பது. அவர்கள் தான் இந்த இடத்துல உணர்வு உடையார்களுக்கு. இந்த இடத்துல அவர்களுக்கு உலகமும் தோன்றும் அப்படின்னு சொல்றது. ஸோ உலகத்தும் தோன்றும் அப்படின்னா, இப்பதான் உலகம் தான் இருக்கே, இப்போ ஏற்கனவே தோன்றி இருக்கே. அப்ப புதுசா என்ன உலகமும் தோன்றும் அப்படின்னா, இப்ப இவருக்கான தர்மம் என்ற ஒன்றை தெரிந்துதானே கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார். இறைவன் இந்த உயிர்களுக்கான தர்மம் எது சொல்லிட்ட உணர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய தர்மமும் இங்கு அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஞானம் தெரிய ஆரம்பிக்குதா கொஞ்சம் கொஞ்சமா. என்ன தர்மம்? உலக தர்மம் அப்படின்னா, இப்ப சூரியன் வருது, அது தர்மப்படி தானாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அது வாட்டுக்கு காலையில வருது, அது வாட்டுக்கு சாயங்காலம் மறைஞ்சு போயிடுது. தன்னுடைய வேலையை அது சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கு. குளிர் நேரம்னா கொஞ்சம் வெப்பம் கம்மியா இருக்கு இல்லையா? வெயில் நேரம், அக்னி வெயில் நேரம், இப்ப எல்லாத்துக்கும் வெயில் பயங்கரமா கொளுத்துது. அது வாட்டுக்கு தன்னுடைய வேலையை சரியா செஞ்சுக்கிட்டே போயிருக்கு. அப்ப சூரியனுக்கான தர்மம் எது என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா நமக்கு பதிலே தெரியாது. சூரியன் என்ன செய்யுது? வருது போகுது, அவ்வளவுதான். அது என்ன வேலை செய்யுது நமக்கு தெரியாது. நம்ம அறிவியலா கொஞ்சம் பார்த்தா அது ஸ்டார்ச் கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது, ஏதோ ஒன்று ரெண்டு தான் நம்ம சொல்லுவோமே தவிர்த்து அதனுடைய மூல கருத்தை நம்மளால தெரிஞ்சுக்கூடியது ரொம்ப கடினம். அது போல சந்திரன், நிலா சாயங்காலம் வருது இல்லைங்களா? அதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதே போல இன்னொரு தர்மம் நடந்துகிட்டே இருக்குங்க. வெப்பத்தின் காரணமாக நீர் எல்லாம் ஆவியாகுது. ஆவியாரி நீர் மேலே போய் மேகமாகுது. மேகம் மாறுது, காத்து அது மேலே போய் படுது, திருப்பி தானா மழை பெழிஞ்சு இந்த பூமிக்கு வருது. ஸோ இது ஒரு தர்மம் தானா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இங்க நடந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? அதே போல மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு தானாக ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ உலகமே ஒரு தர்மத்தின்படி இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இயற்கை இயற்கை வாயிலாக ஒரு தர்மம் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே என்ன ஆயிடுதான்? இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப இன்னைக்கு நமக்கு தெரியுதான்னு கேட்டா இல்ல. எப்படிப்பா உலகம் இயங்குது? இயங்குது இயற்கையின்படி அப்படின்னு ஒரு லைன்ல முடிச்சிருவோம். சயின்ஸா ஒன்று ரெண்டு காரண காரியம் சொல்லுவோம். ஆனால் இந்த ஞான நிலை பெற்றவர்களுக்கு, இந்த உணர்வை பெற்றவர்களுக்கு, மனசு மட்டும் உணரல தர்மத்தை, உடம்பும் சேர்ந்து உணர்ந்துடுச்சு. அவர்களுக்கு அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எப்படி இயங்குகின்றது, ஏன் இயங்குகின்றது என்ற அத்தனை அனுபவ ரீதியாக, உணர்வு ரீதியாக அறிவும் அவருக்கு கிடைத்துவிடும். இதுதான் பேரறிவு அப்படின்னு சொல்லுவோம். முழுமையான பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பேரறிவு, உலகத்தை பற்றிய பேரறிவு ஞானமும் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கின்றது. அடுத்த 2வது அடியில் என்ன சொல்றாரு? உணர்வு உடையார்களுக்கு உறுதுயர் இல்லை அப்படிங்கிறது. ஸோ யாருக்கு ஒருத்தர் உடம்புல அந்த உணர்வை சம்பிரதாயத்தை உணர்ந்துட்டாங்களோ, தர்மத்தை உணர்ந்துட்டாங்களோ, அவர்களுக்கு உரு துயர் அப்படிங்கிறாரு. உரு துயர் அப்படின்னா இந்த உலகத்தினால் அனுபவிக்க வேண்டிய துயர்னா துன்பம். அந்த துன்பம் என்ற எதுவும் அவருக்கு இல்லை. என்ன மாதிரியான உலக துன்பம் அப்படின்னா, இப்போ அக்னி வெயில். இந்த வெயில்ல இப்ப நம்ம வெளியில போய் நின்னோம்னா இந்த வெப்ப காற்று நம்மள ஒரு வழி பண்ணி எடுத்துரும். அந்த வெயில்ல போய் நின்னோம்னா இல்லைங்களா? 2 நிமிஷத்துக்கு மேல இந்த வெயில நம்மளால நிக்க முடியாது. ஒரு குளிர் நேரம் வந்துச்சு அப்படின்னா சட்டை போடாம அந்த குளிர்ல போய் நம்மளால நிக்க முடியாது. இப்ப இதெல்லாம் உலகம் ஒரு உடம்புக்கு கொடுக்கக்கூடிய துன்பம். இப்ப மழை எழுது, மழையில போய் கொஞ்ச நேரம் நின்னோம்னா என்ன ஆயிடும்? இந்த இடத்துல மழை தண்ணியை காத்து ஒரு சளி பிடிக்கும், ஏதோ ஒரு வகையில உடம்ப பாதிக்கும். ஆனால் இந்த ஞான நிலையில யார் ஒருத்தர் உணர்ந்துட்டாங்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தினால் இருக்கக்கூடிய அந்த
தர்மப்படி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதனால் ஒரு துயரும் இவர்களுக்கு இல்லை. உரு என்றால் அனுபவித்தல். அவர் போய் வெயில்ல போய் எவ்வளவு நேரம் நின்னாலும் சரி, அந்த வெப்பம் அவருக்கு உடலுக்கு ஒன்றும் தெரியாது. சட்டை போடாம குளூர்ல போய் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் சரி, அதனால அவருக்கு எந்த உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த மலையிலேயே போய் நனைஞ்சுக்கிட்டே அவர் உட்கார்ந்தா கூட சரி, அவருக்கு இந்த இந்த சளி பிடிக்கிறது இதெல்லாம் இது உடம்புக்கான பாதிப்புகள் என்று ஒன்றுமே இருக்காது. அதனாலதான் இந்த ஞான ரீதியில பல சித்தர்கள்லாம் பார்க்கலாம். குளிக்காம இருந்தாலும் அவர்களுக்கு எதுவுமே நடக்கிறதே கிடையாது. இந்த குளிக்காம குளிப்பது என்பது உலக ரீதியா உடம்புக்கு இருக்க தர்மம். ஆனா அவங்க மேலான தர்மத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்திற்கு இறைவன் அடையக்கூடிய அந்த மேலான தர்மம் அதை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுனால அவர்கள் சாதாரண தர்மத்தை அவங்க கடைபிடிக்கிறதே கிடையாது. மேலான தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால குளிக்கலையா உடம்புக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. அதனால வரக்கூடிய துர்நாற்றமும் அவர்களுக்கு வருவதில்லை. ஏதோ ஒரு குப்பைக்குள்ளேயும் அழுக்கு தண்ணிக்குள்ளேயும் படுத்து கிடப்பாங்க. அவங்க வாட்டுக்கு ஏதோ சிந்தனையில கிடப்பாங்க. அதனால அவர்கள் உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஸோ அதைத்தான் இந்த அடியில் சொல்றாரு, உறுதுயர் இல்லை அப்படிங்கிறார். ஸோ உலக ரீதியாக எந்த விதமான பாதிப்புகள் என்று வந்தாலும் அவர்களை துளியளவும் பாதிக்காது. இது 2வது அடியில சொல்றார். 3வது அடியில உணர்வு உடையார்கள் உணர்ந்த அக்காலம் அப்படின்னு சொல்றார். உணர்ந்த அக்காலம்னா இந்த உடம்போடு உணர்வு உடையார்கள் பார்த்துட்டோம். உணர்ந்தனா அவர்கள் எதை உணர்கின்றார்கள் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த சம்பிரதாயத்தை எதையெல்லாம் உணர்கின்றார்களோ இல்லைங்களா? சம்பிரதாயத்தை இந்த மசில் மெமரி உடல் மெமரின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? மனசுல ஒன்று உணர்றது இருக்கு தர்மத்தை. அது போலவே இந்த உடலும் அந்த தர்மத்தை உணரணும் உணர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா? இது 2 உணர்ந்தா மட்டும்தான் மேல இருக்கிற 2 அடியிலையும் அவர்களுக்கு நடக்கும். உலகத்துல இருக்க அறிவும் கிடைச்சிடும், உலகத்தினால வர்ற துன்பமும் வர்றதில்லை. எப்ப இது போல நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வினாடி நமக்கு அந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய உணர்வு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, உணர்ந்த அக்காலம் இந்த வினாடியே அக்காலம் என்றது எந்த வினாடி உணர்ந்தாரோ அந்த வினாடி தான் அக்காலம். அந்த நொடி பொழுதிலேயே என்ன நடக்குதான்? உணர்வு உடையார்கள் உணர்ந்து கண்டாரே அப்படின்னு சொல்றாங்க. எதை கண்டார்களாம்? இவர்கள் எந்த தர்மத்தை உணர்ந்தார்களோ அந்த தர்ம வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்டார்கள் அப்படின்னு சொல்றது. எங்க அந்த இறைவன் எங்க இருக்காரு? தர்மப்படி அந்த தர்மம் சொல்லிட்டு சொல்லக்கூடிய இவங்க உணர்ந்த அந்த சம்பிரதாய தர்மம் இருக்கு இல்லைங்களா? அது எங்க உணர்ந்தாங்க? மனசால உணர்ந்துட்டாங்க, உடம்பால உணர்ந்துட்டாங்க. அப்ப எந்த உணர்வுல இருக்கிறதோ அந்த உணர்விலேயே இறைவன் இருக்கின்றான், அந்த தர்மத்தின் உருவமாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள். உணர்வது மட்டுமில்லை, காண்கிறார்கள், பார்க்கறாங்க. அவங்க தங்க உடம்புக்குள்ள இருக்க அவங்களே பார்க்கறாங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்க இறைவனை விட்டு பார்க்கறாங்களான்னு கேட்டா இல்ல. இந்த உலகமே தர்மத்தின்படி தானே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப எங்கெல்லாம் இங்கு தர்மப்படி உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்தந்த ரூபத்துல இறைவன் அங்கு இருக்கின்றார். அந்த இறைவனை அவர்கள் உணர்வார்கள். இப்ப மழை பெய்யுது, அது உலக தர்மப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த மழையிலும் இறைவனை அவர்கள் உணர்வார்கள். சூரியனை பார்த்தா அது தர்மப்படி இயங்கிட்டு இருக்கு. சூரியனை அது எப்படி இயங்குதோ அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தின்படி இறைவனை பார்ப்பார்கள். சந்திரனை பார்ப்பாங்க. அப்ப பல இடங்களில் இறைவனை அவர்களால் பார்க்க முடிகின்றது, உணர முடிகின்றது. அப்போ உலகம் ஃபுல்லாவே ஒரு இயற்கை ஏதோ ஒரு வகையில இயங்கிக்கிட்டு தானே இருக்கு. அப்போ உலகம் முழுமையாகவே அவர்களால் அந்த இறைவனை பார்க்க உணர முடியும். ஏற்கனவே உலகத்தை பற்றிய அறிவும் தெரிஞ்சிடுச்சு, எப்படி உலகம் இயங்குதுன்ற அறிவு தெரிஞ்சிடுச்சு, உணர்ந்துட்டாங்க. இப்ப அதுல இருக்கக்கூடிய இறைவனையும் அவர்கள் பார்த்து விடுகின்றார்கள். ஸோ இது 4வது அடி. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த உடம்பு, மனம் இல்லை எல்லாத்தையுமே இந்த சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை யார் ஒருவர்கள் பெற்று விட்டார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான அறிவானது அவர்களுக்கு தெரிய வரும். எப்படி இந்த தர்மப்படி இயங்குகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த பேரறிவு அவர்களுக்கு உள்ளே தோன்றும். அந்த பேரறிவு தோன்றிய பின்பாக இந்த உலக ரீதியாக எது நடந்தாலும் சரி, அதன் வழியாக இவர்களோட உடம்பிற்கோ எந்த விதமான துன்பங்களும் நேராது. மழை, வெயில், வெள்ளம் எதாக இருந்தாலும் சரி, ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துருக்காங்கன்னா ஒரு வெள்ளம் வருதுன்னா கூட சரி, அவங்க மரத்து கீழே அப்படியே தான் உட்கார்ந்துருப்பாங்க. வெள்ளம் அது பாட்டுக்கு வரும் போகும். இவர்களுக்கு எந்த பாதிப்பும் அங்கு இருக்காது. எப்பொழுது இவர்கள் தங்களது மனதிலும் உடம்பிலும் அந்த சம்பிரதாய தர்மத்தை உணர்கின்றார்களோ, உணர்ந்த அந்த வினாடியிலிருந்து இவர்களுக்கு இதெல்லாம்
தெரிய அந்த பேரறிவு ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும். எப்ப இவங்க இதெல்லாம் முழுமையாக உணர்ந்தார்களோ அந்த வினாடியிலிருந்தே அவர்களுக்குள் அந்த தர்மத்தின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை அவர்கள் முழுமையாக உணர்வுகிறார்கள். உணர்வது மட்டுமல்ல, அவர்கள் காண்கிறார்கள். அப்ப இவங்க உடம்புல இருக்கக்கூடிய இறைவனை மட்டும் உணர்ந்து காண்பது மட்டும் அல்லாமல், உலகம் முழுமையாகவே எப்படி தர்மப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அத்தனை தர்மப்படி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் இறைவனை இவர்கள் உணர்கின்றார்கள், காண்கின்றார்கள். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.